வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான பெரி பெரி பன்னீர் சாலட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு வார்ம் சாலட், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பன்னீர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயராக கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா க்ராஸாக ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நீங்கள் ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம் வீட்லேயே. ஒரு பன்னீர் எடுத்துகிட்டு நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. அதே மாதிரி நீங்கள் திராட்சை கூட நல்லா கழுவிட்டு அரை பாகங்களை நறுக்கி எடுத்து வச்சுடுங்க. ஸ்வீட் கார்ன் தேவைப்படும். லெட்டஸ் இலை எப்போ போல் நம்ம ஷ்ரெட் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். குடமிளகா க்யூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு மெலிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிதமான தீயில் ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம், எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் மாதிரி யூஸ் பண்ணலாம். மிதமான தீயில் எண்ணெயை காய வச்சுட்டு மெலிசா நறுக்கியிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து மிதமான தீயில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துடுங்க. இந்த இஞ்சி பூண்டுலேருந்து அந்த பச்சை வடையெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க குடமிளகா சேர்த்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். இப்போ இத்தனை பொருட்களும் சின்ன குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு டைஜஷன் முடியாது. ஸோ இது நம்ம பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். பெரியவங்க நம்ம டயட் பண்ணுறவங்க எல்லாருமே இது பச்சையாகவே சாப்பிட்லாம். ரஃபேஜ் நிறைய சேர்க்கணுன்றவங்க. பட் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி வதக்குறேன். ஸோ நம்ம காய்கறியாக எவ்வளோ பச்சையாக நம்ம சேர்த்துக்கிறோமோ இந்த சாலடில் ரொம்ப நல்லது. பட் பெரியவங்களுக்கெல்லாம் டைஜஷன் முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி வதக்கிட்டுருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துக்கு வதக்குனாங்க. இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டேன். அதுக்கு மேலே விடாதீங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஆயிடுச்சுன்னா அது வற்ற வைக்கிறதுக்கு போய் நம்ம குடமிளகா ஃபுல்லாக வெந்து போயிடும். ஸோ அது குடமிளகா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறது நல்லது. தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்து இது ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இந்த ஸ்வீட் கார்னும் நல்லா வெந்துடும். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் நல்லா வெந்துடுச்சுன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் நம்ம மூடியை திறந்து இப்போ அதில் பன்னீர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பன்னீர் ரொம்ப வதக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பன்னீரை கூட நம்ம சாஃப்டாக சர்வ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் ரொம்ப அதிகமாக வதக்க போனீங்கன்னா பன்னீர் ஹார்டாகிடும். ஸோ பன்னீர் ஒரே நிமிஷத்துக்கு வதக்கினேன். அதுக்கப்புறம் இதில் நான் காஷ்மீரி மிளகாய் தூள், பெரி பெரி மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த பன்னீரை இந்த மசாலாவில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பில் இருந்து இறக்கிடணும். நிறைய வதக்க போனீங்கன்னா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆகிடும். அது டேஸ்ட் நல்லா இருக்காது. அந்த ஒரு மாதிரி க்ரீமி டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ மசாலாவில் பன்னீர் நல்லா வதக்கியிருக்காங்க. அடுப்பில் இருந்து இறக்கிறேன். ஆனால் அந்த தண்ணி சுத்தமாக வற்றிடணும். நீங்கள் வதக்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குடமிளகாய் நிறைய வேகலை. அதே டைமில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. ஸ்வீட் கார்ன் வெந்திருக்கு அண்ட் பன்னீரும் நல்லா வதக்கியிருக்கு. இப்போ இந்த லெட்டஸ் கீரை எப்படி நான் தயார் பண்ணேன்னா, ஐஸ் தண்ணியில் நல்லா ஆஞ்சிட்டு அலசிட்டு லெட்டஸ் கீரையை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணி ஒரு டவல் மேலே பரவலை வச்சுட்டேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். ஸோ எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து அதுக்கு மேலே உப்புத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு நம்ம சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் உடனே இந்த சாலடை நீங்கள் ரெடியாக சர்வ் பண்ணுறதா இருந்தால் அப்போ தான் நீங்கள் லெட்டஸ் கீரை மேலே அந்த சாலடை சூடாக நீங்கள் சேர்க்கணும், நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருட்களை. இல்லைன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக சேர்க்காதீங்க. லெட்டஸ் கீரையை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. நீங்கள் எப்போ சாலட் செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் ரீஹீட் பண்ணிவிட்டு இங்கே சர்வ் பண்ணலாம். நீங்கள் லெட்டஸ் கீரை மேலே சேர்த்ததும் இம்மிடியேட்டாக சாலடை நம்ம சர்வ் பண்ணணும். இப்போ இது சுட சுட இருக்குது. இந்த பன்னீர் சாலடை அந்த லெட்டஸ் மேலே சேர்த்து மேலே நறுக்கி வச்சுருக்க திராட்சை, கொஞ்சமாக லைம் ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த சாலடை வார்மாக சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வார்மாக நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது லெட்டஸ் கீரை மேலே சேர்த்ததும் அந்த கீரை வத்துறதுக்கு ஆரம்பிக்கும். அதுலேருந்து நீர்க்கிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ சாலட் தண்ணி ஆகிடும். ஸோ ஆன மட்டுக்கும் உடனே சர்வ் பண்ணணும். இந்த சாலடை தயார் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ரெசிபி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ், டீட்டெயில் பிளாக் போஸ்ட், என்னோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.